ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். சரி, எங்க சார் இந்த துணிச்சல் உங்களுக்கு வந்தது? எனக்கு வந்த தைரியம் என் தந்தையாரை பார்த்து. என்னுடைய தந்தையார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம், கவிதை எழுதுறதை கற்றுக்க முடியல, ஆனால் அவர்கிட்ட இருந்து மற்ற நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். திமுகவில் இருக்கிறார் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் திமுகவில் ஓரம் கட்டப்படுகிறார். அதனால வெளியில் வந்துடுறார். தன்னுடைய ஆட்சி பலத்தை வச்சு எங்கள் அப்பாவை டார்ச்சர் கொடுக்குறாரு. அப்போவே அசம்பிளியில் கவிஞரை பற்றி பேசுவார். அந்த மாதிரியான விஷயங்கள். சிவனேன்னு பாட்டு எழுதிட்டு இருப்பார். சட்டசபையில் கேள்வி கேட்கப்பட்டதுன்னா எங்கள் அப்பா நவசக்தி ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி, நாளையிலேருந்து கடிதம் எழுதுகிறேன் ஆரம்பிங்கன்னு. அடுத்த நாளே கடிதம் எழுதுவார். கண்ணதாசன் கடிதம்னு எழுதுவார், கலைஞரை பற்றி எழுதுவார். உடனே தூது விட்டு எங்கள் அப்பாவை ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தே வில் கம் ஃபார் அ காம்ப்ரமைஸ். எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கடுப்பு. ஏன்னா எங்கள் அப்பாவும் உயிரை விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகேயா? முடிஞ்ச பிறகு அண்ணாட்ட கேட்டிருக்காரு, நானும் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், என்னன்னா எனக்கு கொடுக்கலையா, திரும்பி கூட பார்க்கலையா? ஆமா, அதுக்கு நீ வாங்கி கொடுத்ததுனா உனக்கும் தான் போட்டிருப்பேன் அண்ணா. ரயிலே வராத தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்திருந்தவர் உங்க அப்பா கலைஞர். சோ எங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க. ட்ரெயின் வராத தண்டவாளத்துல தலை வச்சது இருக்கு பாத்தீங்களா? அது கேட்டு பேசி, ஆமா, அது அந்த காலத்துல இருந்தே நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபௌட் இட். டிஎம்கேவை அண்ணாதுரைக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ண வேண்டியது நெடுஞ்செழியன். அவர் தான் சீனியர். திமுகவை தனதாக்கி பிறகு தனது குடும்பத்து சொத்தாக்கி இன்னைக்கு ஆசியாவின் 5வது பணக்காரர் லிஸ்ட்ல அந்த குடும்பம். ஏமா, திமுகவில் இருக்கிற பலர் இல்லை, திராவிட கட்சிகளில் இருக்கும் பலர் பிஞ்ச செருப்போடையும் டால்டா டின்னோடையும் சென்னைக்கு வந்தவர். போடாத ரோட்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு ஏவாவேலோ. இப்படி தோத்து போனவங்களாவே பார்த்து 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 எனக்கு என்னமோ ஜெயிப்பாருன்னு தோணலை. அதுதான் உண்மை. ஏன் சார் தோணலை? ஏன் ஜெயிப்பாருன்னு தோணலை? அந்த வசீகரம் என்னமோ தெரியல, எனக்கு அவரை பார்த்தா பிடிக்குதுன்றது இருக்கு இல்லையா? மெஜாரிட்டி ஆஃப் த ஜென்சி, மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் அவர் வந்தால் நல்ல ஆட்சி கொடுப்பாரா இல்லையா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை தவிர அது ஒரு விஷயத்துல தான் என்னால் ஐ கான்ட் கோ ஐ டு ஐ. அதுவும் இந்த டாஸ்மாக்கு இது ஆன்லைனில் போடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் யோசித்தது. இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, கவிஞர் கண்ணதாசன் அவங்களோட பையன் கோபி கண்ணதாசன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது பேசினா இவர் பெரிய கண்ணதாசன் கவிதையெல்லாம் பேசுறாரு அப்படின்னு. கண்ணதாசன் சாரோட பையன் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தின இன்ட்ரோ மக்களுக்கு சொல்லிடுங்க. எங்க அம்மா பேர் பார்வதி. கண்ணதாசன் பார்வதி தம்பதியினருக்கு 7 குழந்தைகள். அதில் நான் 7வது, ஆக்சுவலாக 8வது. நடுவில் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. நான் திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு படித்தேன். 81, 84 ஒளிப்பதிவு படித்தேன், சினிமாட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் சினிமாவில் ஒரு சில படங்களில் உதவி ஒளிப்பதிவாளனாக வேலை செஞ்சேன். அதற்கு பிறகு கொஞ்சம் விளம்பர படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஐ வாஸ் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியில் லா ஜாயின் பண்ணேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிப்ளமா தான் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் டிகிரி ஹோல்டர்ஸ். அதனால் டிகிரி இல்லாமல் இருந்தால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருமேன்னு சொல்லிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி லா காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு 87, 90 அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் NDTVயில் ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட் பேசிக்கலி. 2 வருஷம் பெங்களூர்லேயும் டெல்லியிலையும் வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் அப்போ இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாருடைய இன்டர்வியூஸும் ஷூட் பண்ணியிருக்கேன். ரைட் ஃப்ரம் வாஜ்பாய் டு என்ன சொல்கிறது, நம்ம பிரணாப் முகர்ஜியிலேருந்து எல்லாருடைய இன்டர்வியூஸும் நான் இந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கனடாவுக்கு ஐ ஹட் அப்ளைட் ஃபார் இமிக்ரேஷன். அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் கனடாவுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு எனக்கு ஒரு பையன். அதுக்கப்புறம் ஐ கேம் பேக். அதுக்கப்புறம் யதார்த்தமாக நடிக்க ஆரம்பித்து ஒரு 35 படங்கள் நடிச்சிட்டேன். 35 படம் நடிச்சிட்டேன். ஓகே.
ஸோ அப்போ நடிக்காத நடிகர்கள் கூட எல்லா நடிகர் கூட அப்படி இல்லை, அஜித்தோட இன்னும் நடிக்கல. அஜித் படத்தில் நடிச்சிருக்கிறேன், பட் அவருடைய காம்பினேஷனில் நடிக்கல. ஓகே. ஆமாம், அந்த மாதிரி ஒரு சில படங்கள் ஒரு சில ஹீரோஸ் விட்டு போயிருக்காங்க. பட் நான் நடித்ததனுடைய மெயின் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா கத்தி, தட் இஸ் வாட் விஜய் சார் இப்போ சிஎம் சாரோட ஆமாம் நடிச்சிருக்கிறேன். அதை தான் எல்லாரும் ரிமெம்பர், எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் தட். இன்றைக்கி அதுக்கப்புறம் 35 படம் நடித்தா கூட நீங்கள் கத்தியில் நடிச்சிங்களேன்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வேதா, நாச்சியார், பொன்னியின் செல்வன், இப்போ ரீசெண்டாக வந்த பராசக்தி முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 35 மூவிஸ் நடிச்சிட்டேன். இப்போ இன்னும் ஒரு 3 படங்கள் நடிச்சிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே. ஆமாம், மக்களுக்கு தகவல் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தா இப்போ அதிகபட்சத்தில் டாப் பொசிஷனில் இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ரொம்ப தைரியமாக ரொம்ப போல்டாக பேசிட்டு இருக்காருப்பா, யாருப்பா அது அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கோபி கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் இருக்கு. இப்பதான் தெரியுது அவர் வேலை பார்க்காத இடமே கிடையாது, அவருக்கு தெரியாத ஆளே கிடையாது. படத்துல நடிக்கணுங்கிற ஆர்வம் எப்படி வந்தது சார்? ஆக்சுவலாக வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணும்போது அதை போய் கேட்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது, கூச்சமாக இருந்தது. அதனால கேட்காம விட்டுட்டேன். அப்புறம் நான் கனடா போயிட்டு திரும்பி வந்த 2012 திரும்பி வந்தேன் இந்தியாவுக்கு, ஒரு பர்சனல் இஷ்யூனால. வந்த பிறகு ஒரு நண்பரோட டிவி சீரியல் ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே வந்து டைரக்டர் பார்த்துட்டு சார் நடிப்பாரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி, ஹீரோ மாதிரி இருக்காரு நடிப்பாரான்னு கேளுங்கன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இது என்ன சன் டிவியில் தான் அந்த சீரியல் ரொம்ப பாப்புலர் சீரியல், 5 வருஷம் போச்சு. நம்ம சிஎம்னுடைய ஃப்ரெண்டு ஹீரோவாக நடித்த சீரியல் அது திருமதி செல்வம். திருமதி செல்வம் எப்படி கரெக்ட். திருமதி செல்வத்தில் நான் எம்எல்ஏ வருவேன். அது நடிக்க ஆரம்பித்து ஒரு 5-6 எபிசோட் போன உடனே அவங்க தேவர் வைண்டிங் அப் தட் சீரியல். 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தேவர் வைண்டிங் அப். ஸோ அந்த எண்டு வரைக்கும் நான் வருவேன். ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் என்ன தெரியும், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அவங்கவுங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் என் நம்பர்ஸ் இருக்குது. தே வில் கால் மீ வெனவர் தேர் இஸ். இப்போ வாய்ப்புகள் ஆமாம் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் போல்டாக மற்றவர்கள் பேசாத விஷயங்களை பேசுவேன். சினிமாவில் நிறையா கோமாளித்தனங்கள் நடக்கும், அதை பற்றியெல்லாம் பேசுவேன், அதை பற்றி வீடியோ போடுவேன். அதனால வந்த வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சே தவிர வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னைக்குமே உண்மை பேசினா கிடைக்காது. கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், இப்போ வந்து ஹெச் வினோத் தயாரிக்கிற ஒரு படத்தை வந்து நடிச்சிட்டு இருக்கேன், நடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அமீர் ஹீரோவாக நடிக்கிற ஒரு படத்தில் கேட்டிருக்காங்க. இன்னும் 2-3 படம் பேசிகிட்டு இருக்கிறேன். சார் எங்கே சார் இந்த துணிச்சல் உங்களுக்கு வந்தது? எங்கே இருந்து வந்தது? எது பேசுறதா? இந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுமா. நான் வந்து என்னுடைய தந்தையார்கிட்ட நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம், கவிதை எழுதுறதை கற்றுக்க முடியல, ஆனால் அவர்கிட்ட இருந்து மற்ற நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒன்று, ஏமாற்றக்கூடாது, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கடவுள் பக்தியோடு இருக்கணும், உண்மையை சொல்லணும், உண்மையை பேசணும். எங்கள் அப்பாவுக்கு பயங்கரமான தைரியம், பயங்கர தைரியம்னா எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஐ வில் டெல் யூ a little bit of background. எங்கள் அப்பா வந்து 16 வயசில் வந்து சேலத்துக்கு போயிட்டார், மாடர்ன் தியேட்டர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. படிப்பை விட்டுட்டு போயிட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்தார். கதைவசனகர்த்தா உதவியாக அங்கே கலைஞரும் இருக்கிறார். கலைஞர் எங்கள் அப்பாவோட 3 வயசு பெரியவர், அவ்வளோதானே தவிர 2 பேரும் தே ஆர் மீட்டிங் அஸ் டீனேஜர்ஸ். அங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆர்னுடைய சகோதரர் இருக்கார் பாருங்கள், சகோதரரை தான் அறிமுகப்படுத்தி விட்றாரு. நீ வந்து கருணாநிதினு ஒருத்தர் இருக்கான், நீ அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அவர், எம்ஜி சக்கரபாணி. 2 பேரும் நெகமும் சதையும் மாதிரி அவ்வளோ க்ளோஸ். சின்ன வயசில் பயங்கர க்ளோஸ். இருவரும் எல்லா விஷயங்களையும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நான் என்னென்ன சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏதோ இவர் திமுகவில் இருக்கிறார் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் திமுகவில் ஓரம் கட்டப்படுகிறார். அதனால வந்து வெளியில் வந்துடுறார். வந்துட்ட பிறகு வந்து கலைஞர் சும்மா விடலை, ஏன்னா ஆட்சிக்கு வந்துடுறாரு. தன்னுடைய ஆட்சி பலத்தை வச்சு எங்கள் அப்பாவை வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு. ஆஸ் யூஷுவல் அப்போவே டார்ச்சர் கொடுக்குறாரு. அசம்பிளியில் வந்து கவிஞரை பற்றி பேசுவார், அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை யாராவது பேச வச்சு பேசுவார். அப்போ என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா, அது வரைக்கும் சும்மா பாட்டு எழுதிட்டு இருப்பார், சிவனேன்னு பாட்டு எழுதிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு 6 பாட்டு 7 பாட்டு எழுதுவார். ஏகப்பட்ட பணம் கொட்டுச்சு. ஓகே, எங்கள் அப்பாவுக்கு பணத்தை வச்சுக்க தெரியாது. இவர் இதை பற்றி கவலையே பட மாட்டார், பாலிட்டிக்ஸை பற்றி. ஆனால் இப்படி ஏதாவது
சட்டசபையில் கேள்வி கேட்கப்பட்டதுன்னா என்ன பண்ணுவார், நவசக்தின்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது அந்த காலத்தில், ஆமா சார், ஆமா, நாளேடு. கேள்விப்பட்டிருக்கேன். அதை மூடிடுவாங்க, ஏன்னா அது காங்கிரஸ் பத்திரிக்கை, யாரும் படிக்க மாட்டாங்கன்னு மூடிடுவாங்க. எங்கள் அப்பா நவசக்தி ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி, நாளையிலேருந்து கடிதம் எழுதுகிறேன் ஆரம்பிங்கன்னு. அடுத்த நாளே கடிதம் எழுதுவார். கண்ணதாசன் கடிதம்னு எழுதுவார், கலைஞரை பற்றி எழுதுவார். ஓகே. எழுதின உடனே அங்கே பயங்கர ஜிட்ரி ஆடி போகும். டிஎம்கேனுடைய கேம்பே பேசே ஆடி போகும். ஓகே. உடனே வந்து தூது விட்டு எங்கள் அப்பாவை வந்து ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தே வில் கம் ஃபார் அ காம்ப்ரமைஸ். ஸ்டாப் பண்றதுக்கான ஆமா. வேலையில். ஓகே. அதுக்கப்புறம் விட்டுடுவார் எங்கள் அப்பா. சிவனே எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான சாமி பக்தி, பயங்கரமான ஆன்மீகம். அதனால இது ஒரு சாக்கடை, இது அரசியல் சாக்கடை, அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் வலுக்கட்டாயமாக இழுப்பாங்க திமுக காரனுங்க, போட்டு அடி அடின்னு அடிப்பார். எனக்கு வந்த தைரியம் என் தந்தையாரை பார்த்து. அதே மாதிரி நான் ரசிக்கும் ஜெயகாந்தன் ஓகே. ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் பயங்கரமான தைரியம். வந்து இப்போவே வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பே இருந்ததா சார்? அப்போ இருந்தது, வெரி ரேர், இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே. ஜெயகாந்தன் அடிப்பார். ஓகே, அது இட் இஸ் a known fact. ஓகே. அவர் ஒரு மீட்டிங்கில் திமுக ஆளும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு மீட்டிங்கில் முடிஞ்சா திமுக அரசு என்னை அரசு செய்யட்டும் அப்படியே சொல்லுவார். அவ்வளோ தைரியம். எனக்கு அவர் ரொம்ப, அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். யாரா ஏற்கனவே இருந்தாலும் பாத்து. யாராக இருந்தாலும் அடிச்சா உண்மையாக அடிச்சிடுறது, ஏமாத்துறது இல்லை, பொய் சொல்கிறது இல்லை, திருடுறது இல்லை, இன்னொருத்தர் சொத்தை பறிக்கிறது இல்லை. நம்ம பாட்டுக்கு as a குட் சிட்டிசன் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கு பயப்படணும்? நிறைய தகவல்கள், அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், ட்ரெயினே வராத, ரயிலே வராத தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்திருந்தவர் உங்க அப்பா கலைஞர். ஸோ எங்ககிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது என்ன அப்படிங்கிற அது அதாவதுமா, நான் வந்து எங்கள் அப்பா வந்து he was in the center of the elite. அதாவது அன்றைய பிரபலங்களில் நடுவில் இருக்கிற ஒரு சில மிகப்பெரிய பிரபலங்களில் கண்ணதாசன் ஒருத்தர். இப்போ வரைக்கும் சார், இப்போ வரைக்கும் உண்மைதான். ஏதாவது ஒரு பெரிய மரணம் நடந்து, நேரு இறந்து போறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போதான் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லாம் இருக்குது. அந்த காலத்தில் பீப்புள் ஹேவ் டு கம்யூனிகேட், ஃபோன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். இறந்த 2வது நிமிடம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் வரும். இந்தியாவில் எந்த முக்கியமான நிகழ்வு நடந்தாலும் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வரும் இன்ஃபர்மேஷன். காமராஜர் இறந்த போது கூட காமராஜர் மூச்சை விட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்துருச்சு. அப்போ ஐ வாஸ் ப்ரைவி டு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எனக்கு என்னன்னு கேட்டால் தகவல் தெரியும், தகவல் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் அக்மார்க் விஷயங்கள். ஏன்னா நான் அந்த காலத்துலேருந்து கேட்டுட்டு வந்தது. இப்போ என்னுடைய ஜெனரேஷனில் இருக்கிறவங்க ரொம்ப 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 குறைச்சல், வயசானவங்க இருக்காங்க. இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது அவங்கள்ட்ட, இன்ஃபர்மேஷன் கிடையாது. நாங்கள் வந்து எந்த தேர்தல் ஞாபகம் இல்லை, காமராஜர் தோத்த தேர்தல், நாங்கள் நாகர்கோயிலுக்கு போய் அவருக்கு கேம்பெயின் பண்ணிவிட்டு நான் அப்பாலாம் வரும்போது திமுக காரங்க கல் அடித்தாங்க காரில். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன 4 வயசோ 5 வயசோ தான். கார் படப்பட சத்தம் கேட்டாலும் நான் தூங்கிட்டு இருந்தவே எழுந்துட்டேன், காரை நிறுத்திட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அபவுட் ஆல் திஸ் எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். லைவ்ல வந்துட்டு இருக்கோம். அதனால இந்த ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தலை வச்சது இருக்கு பார்த்தீங்களா, அது கேட்டு பேசி, அது ஆமாம், அது அந்த காலத்துல இருந்தே வந்து நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். நடக்கிறதெல்லாம் பேசி முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி பேசி வச்சு நடத்துக்கிறது அந்த காலத்துல இருந்தே நடந்திருக்கு. இங்க போய் நான் படுக்கிறேன், இந்த மாதிரி வந்து என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு டிராமாஸ் எல்லாமே அந்த காலத்தே பண்ணியிருக்காங்க. அதுல கருணாநிதி வந்து PhD வாங்கினவர். அதுல பியூட்டி என்னன்னு கேளுங்க, கார்பரேஷன் எலெக்ஷன் ஜெயிச்சும் போது 63 64 திமுக வெற்றி கூட்டம் நடக்குது அண்ணாதுரையோட, எங்கள் சைதாப்பேட்டையில் கூட்டம் நடக்கும்போது இவர் அண்ணாதுரை வந்து மீட்டிங்கில் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்த எனது தம்பி கருணாநிதிக்கு இந்த கணையாழியை பரிசாக அளிக்கிறேன்னு சொல்லி ஒரு மோதிரம் ஒன்று போட்டார். ஓகேயா? எங்கள் அப்பாவுக்கு பயங்கர கடுப்பு, ஏன்னா எங்கள் அப்பாவும் உயிரை விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு.
ஓகேயா? ம். முடிஞ்ச பிறகு அண்ணாட்ட கேட்டிருக்காரு, நானும் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், என்னன்னா எனக்கு கொடுக்கலையே. எங்களுக்கு திரும்பி கூட பார்க்கலையா? ஆமா, ஓகே, அதுக்கு நீ வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் தான் போட்டிருப்பேன்னாரு அண்ணா. சூப்பர் சார். நிறைய இருக்கும் போல, நிறைய ஆமா. ரகசியங்கள் இருக்கும் போல. ஆமா, நீ வாங்கி கொடுத்துருந்தா உனக்கு, அவன் வாங்கி கொடுத்தா அவனுக்கு போட்டேன், ஓகே. நீ வாங்கி கொடுத்துருந்தா உனக்கும் தான் போட்டிருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, அந்த சூதுவாது தெரியாது. See how we manipulated. சோ அவர் எல்லாமே முன்னாடியே வாங்கி கொடுத்து ஆமா மக்கள் ஆமா, முன்னாடி- அப்படியே மேனிப்புலேட் பண்ணி தான். See, he was in the last in the line. டிஎம்கேவை அண்ணாதுரைக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ண வேண்டியது நெடுஞ்செழியன். அவர் தான் சீனியர். ஆமா சார், ஆமா. ஸ்லோவாக எல்லாரையும் சைட்லைன் பண்ணி திமுகவை தனதாக்கி, பிறகு தனது குடும்பத்து சொத்தாக்கி, இன்னைக்கு ஆசியாவின் 5வது பணக்காரர் லிஸ்ட்டில் அந்த குடும்பம். சார் ஒரு கேள்வி கேட்கணும். அவங்க பணக்காரர்களாவே தான் இருந்தாங்களா? பணக்காரர்களாகவே இருந்தாங்க. ஏமா, திமுகவில் இருக்கிற பலர் இல்லை, திராவிட கட்சிகளில் இருக்கும் பலர் பிஞ்ச செருப்போடையும் டால்டா டின்னோடையும் சென்னைக்கு வந்தவனுங்க. ம். போடுறதுக்கு செருப்பு கிடையாது. ஓகே. ஓகேயா? அதான் திஸ் வில் சம்மரைஸ் எவ்ரிதிங். பணத்துக்கு ஐ மீன் காசுக்காக உங்க அப்பா கூட, அதாவது கண்ணதாசன் ஐயா கூட இருந்தாங்களா? காசுக்காகவா? எங்கள் அப்பா வந்து இது திமுக விட்டு வெளியில் வந்துட்டார்ல. ம், ம். இவங்க ஊழல் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திமுக விட்டு வெளியில் வந்து டோட்டலி அதில் பிஹெச்டி வாங்கினவங்க எல்லாரும். என்ன போடாத ரோட்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு ஏவாவேலு. ஓகேயா? இன்னைக்கு எல்லா மெடிக்கல் காலேஜ், எல்லா ப்ரூவரிஸ் எல்லாமே திமுக காரங்க அடித்து பிடிச்சு பின்னி எடுத்திருக்காங்க. ம். இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ஒரு பதிவாகவே ஒன்று போட்டேன். ஜெகத் ரட்சகன் வந்து அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டல் அவர் தான். அவர் எல்லா பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையும் ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. சமீபத்தில் இடி ரெய்டு வரும்போது எல்லாம் பணத்தை பதுக்கி வச்சுருந்தார். ஓகேயா? மதுரையில் அவருடைய மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மதுரையில் அவருடைய பணத்தெல்லாம் போட்டு வச்சுருந்தார். அவர் கொஞ்சம் தமிழ் பேசுவார். ம். எனக்கு தமிழ்லாம் உயிர். தமிழ் பேசுகிறவங்க சாதாரணமாக பண்போடு இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அதுவும் இல்லை. கருணாநிதியாவது மேலோட்டமாக பேசிட்டு போவார், தமிழில் ஆழமாக போனவர் இல்லை. அதே மாதிரி ஆன்மீக இலக்கியங்களை தமிழில் படித்தவர் இல்லை கருணாநிதி. ஆனால் இவர் ஜெகத் ரட்சகன் அதெல்லாம் படித்தவர். ஓகேயா? நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். அதாவது தமிழ் படித்தவங்கள கொஞ்சமாவது பண்போடு இருப்பாங்களே, இந்த மனுஷன்ல துளி கூட இல்லையே அப்படின்னு. எல்லாரும் எல்லா பயிலும் அப்படி தான். திமுகவில் திராவிட அந்த திராவிடன்ற சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஓபிஎம் மாதிரி. கார்ல் மார்க்ஸ் சொன்னார், ரிலிஜன் இஸ் த ஓபிஎம் ஆஃப் த பீப்புள்னு. அது மாதிரி திராவிடம் வந்து ஓபிஎம். அதை வச்சு ஏமாற்றி 60 வருஷமாக டிவிக்கே ஜெயிச்ச உடனே நான் ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவை நீங்கள் சார் பார்த்து உங்களுக்கு இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதாவது தோணுச்சா சார் இவங்க தோத்து போயிடுவாங்க? சத்தியமாக வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், ஆ. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஓகே. டிவிக்கே ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீசிடென்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். கமலஹாசன் தோற்று போனவங்களாவே பார்த்து சரத்குமார் இப்படி தோற்று போனவங்களாவே பார்த்து எனக்கு என்னமோ ஜெயிப்பாருன்னு தோணலை. அதுதான் உண்மை. ஏன் சார் தோணலை? ஏன் ஜெயிப்பாருன்னு தோணலை? அம்மா, நான் வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல்ஹாசன் சொன்னீங்க சார், சரத்குமார்னு சொன்னீங்க. ஆமாம், சரத்குமார் சாரா இருக்கட்டும், கமல்ஹாசன் சாரா இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு ஆக்டிங்ல, நடிப்புல டாப் பொசிஷன். ஆமாம், ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அரசியலுக்கு வரல. ஆமாம், ஏதோ ஒரு 6th பிளேஸோ 7th பிளேஸோ போனப்பதான் வந்தாங்க. ஆமாம். ஆனா டிவிகே தலைவர் நம்மளோட சிஎம் அவர்கள் நடிப்புல டாப் பொசிஷன்ல இருக்கும்போது மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அப்ப எப்படி அவர் ஜெயிக்காம இருப்பாரு? இல்ல, அது ஒரு ஒன் ஆஸ்பெக்ட், அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். யூ ஆர் ரைட். அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதாவது பீக்கில் இருக்கும்போது இவர் வந்தார், யார் நம்ம விஜய் வந்தார், அதனால ஜெயிச்சாருங்கிறது இட்ஸ் ட்ரூ, பட் இட் இஸ் ஒன்லி பார்ட்லி ட்ரூ. என்னன்னு கேட்டால் வசீகரம்னு ஒன்று இருக்கு. ஓகேயா? அந்த வசீகரம் வந்து என்னமோ தெரியல, எனக்கு அவரை பார்த்தா பிடிக்குதுன்றது இருக்கு இல்லையா. மெஜாரிட்டி ஆஃப் த ஜென்சி, மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவர் வந்தால் நல்லா ஆட்சி கொடுப்பாரா இல்லையா அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் மேலே இருக்கிற வசீகரத்தில் போட்டாங்க. நம்மளுடைய நல்ல நேரம், அவருடைய ஆட்சி ஓகேயா இருக்குது, நல்லா இருக்கு. இந்த வசீகரத்தை யூஸ் பண்ணி அவர் ஊழல் கூட செய்யலாம். நான் சொல்கிற புரியுதா? டே,
ஒரு திருட்டு பய கிட்டத்தட்ட வந்து குடும்பத்துக்கு 60 வருஷமாக அந்த குடும்பமும் அந்த இதுவும் கட்சியும் ஆண்டுக்கிட்டு இருக்கு. திருப்பி ஊழல் பண்ணுறாங்க. ஆனாலும் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, நான் இந்த வாட்டி ஊழல் பண்ணால் அடுத்த வாட்டி எனக்கும் ஓட்டு போடுவாங்கன்ற சிந்தனை டிவிகேக்கும் விஜய்க்கும் வரலாம். நான் சொல்கிறது புரியுதா? அது இல்லாமல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததை தவிர அது ஒரு விஷயத்துல தான் என்னால் ஐ கான்ட் கோ ஐ டு ஐ. ஓகே. மற்றபடி அவர் செய்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஐ எம் அ ஹார்ட் கோர் பிஜேபி மேன். சூப்பர். ஆமாம், ஹார்ட் கோர். நான் வந்து பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி இதெல்லாம் ஒரு கலவையாக போட்டிங்கன்னா அந்த கலவை தான் நான். ஓகே. எனக்கு ஐ லவ் பிஜேபி ஸோ மச். ஓகேயா? எனக்கு ஒரே தலைவன் வந்து மோடிஜி தான். ஓகேயா? ஆனால் ஆட்சி நல்லா இருக்கிற போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 50 வருஷமாக இந்த ஆள் வந்தானா நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்குமே அப்படின்னு விஜயகாந்தை நம்பி, அவரை நம்பி, இவரை நம்பி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் இறுதியாக ஒரு டிவிக்கேன்னு ஒன்று வந்து ஒரு 2 மாதமாக ஐ கேன் see light. As a citizen of Tamil Nadu, I have been watching in the Tamil Nadu politics for the past 50 years. ஆமா, அதுவும் கேட்கணும் சார். அரசியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்து அரசியல்ல இருந்து நீங்க பார்த்திருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு உங்க கண்ணதாசன் சார் ஐயாவா இருக்கட்டும், கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், இப்ப 2 பேரும் பக்கத்துல வந்து ஒரே வீட்டுல வந்து ஒரே கப்ல காஃபி குடிச்சவங்க அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு பழைய அரசியல், பழைய காலத்துல இப்ப வரைக்கும் 60 ஆண்டு பழமை வாய்ந்த அரசியலை பார்த்த நீங்க இப்ப இன்னைக்கு நம்ம டிவிக்கு ஆட்சியை பாக்குறீங்க. வந்து 3 மாசமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ சொல்றீங்க மன நிறைவா இருக்கு. சில விஷயங்கள் பிடிக்கல, மத்ததெல்லாம் கரெக்டா இருக்குன்னு. மக்கள் எடுத்த முடிவு கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? 100% இது வரைக்கும் I can't give you a blanket இது என்ன சொல்றது appreciation. ஓகேயா? இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த டாஸ்மாக்கு வந்து இது ஆன்லைனில் போடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் யோசித்தது. இதெல்லாம் பல விஷயங்களை கட் பண்ணுமே அப்படின்னு நான் யோசித்தது. அவர் he has implemented it. ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படியே தொடரணும். நான் வந்து ஒரு பதிவே போடலான்னு நினச்சேன். அந்த கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்டேஜ் எம்ஜிஆர் வந்து ஒரு டைமில் ஜெயிச்சுட்டு ரொம்ப கரெக்டாக இருந்தார். யாரையுமே ஊழல் செய்ய விடல. ஆனால் பயங்கரமான நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. திமுக சும்மா இருக்காது இல்லையா, அவங்க கொடுத்துருக்க காசு கொடுக்குற மீடியா எல்லாம் சேர்ந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு. அதுதான். ஆமா, அதே மாதிரி அடிச்சாங்க. அவர் வெறுத்து போய் பண்ணுங்கடான்னு விட்டுட்டார். ஓகேயா? அதனால இவர் வந்து இவ்வளோ அகென்ஸ்டா இவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் திமுக காரணங்க அது இது பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற வெறுப்புல வந்து சரி போய் தொலையுது அப்படின்ற மாதிரி விட்டுடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற அந்த அயன் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த அயன் கிரிப் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன் அது இருந்ததுன்னா 6 மாதத்தில் 8 மாதத்தில் இவனுங்க கவுத்தா கூட அடுத்த எலெக்ஷனில் செம மெஜாரிட்டியில் வருவார். ஓகே, செம மெஜாரிட்டியில் வரும். இதே கண்டிப்பு, இதே துணிவு, இதே நேர்மை, இதோடே பயணிச்சாங்கன்னா 100%. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.